நாங்கள் பொள்ளாச்சியிலேருந்து வரோம். எக்ஸாம் வந்து ரீநீட்டுங்கிறனால வந்து கொஞ்சம் நல்லா ப்ரிப்பேர் ஆகி இங்கே இன்னைக்கு இந்த இடம் வந்திருக்கோம். ஃபஸ்ட்டு கேன்சல் ஆனதுக்கு இப்போ கொஞ்சம் போன டைமு கொஞ்சம் ஈஸியாக இருந்தனால மாடரேட்டாக எழுதியிருக்கேன். இந்த தடவை கொஞ்சம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணால எக்ஸாம் ஈஸியாக வருங்கிற ஒரு நம்பிக்கை, அதனால் ஈஸியாக எழுதிடலாம். இப்போ வந்து அது கேன்சல் ஆயிடுச்சு மறுபடியும் எழுதுவாங்க அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணீங்க? எப்படி உங்களுக்கு? கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு. ஏன்னா கொஞ்சம் இன்னும் படிக்காத போர்ஷன்ஸ்லாம் திரும்பி படித்து எழுதுறதுனால ஈஸியாக இருக்கிறோம். எக்ஸாம் படிச்சுட்டாங்க, எழுதிட்டாங்க, மறுபடியும் கேன்சல் பண்ணி மறுபடியும் எழுது அப்படிங்கிறாங்க. இது எப்படி பார்க்குறீங்க? அவங்க எவ்வளோ சிரமப்பட்டாங்க? சிரமம் தான். எழுதுனதே ஒரு இதில் எழுதிட்டாங்க. இப்போ ரெண்டாவது போகல, ரெண்டாவது எழுது பயமாக தான் இருந்துச்சு. அதுங்களுக்கு மனநிலைமை வந்து என்னடா மறுபடியும் டஃப்பாக வருமோ, கொஸ்டின் எப்படி வருமோன்ற ஒரு மனநிலைக்கு தான் இருந்தாங்க. நிறைய குழந்தைகள் பார்க்க ஒரு பயத்திலேயே தான் இருக்காங்க. அதே பார்க்க நம்மளுக்கே பயமாக தான் இருக்குது, எப்படி எழுதுறாங்களோ என்னமோன்ற ஒரு எண்ணம் இருக்குதா செய்யும். நான் பூரண்டாபாளையம் செஞ்சேரி பிரிவு கிட்டேருந்து வரேன். இந்த கேன்சல் ஆனது வந்து கொஞ்சம் ப்ரெஷர் தான். ஆனால் வந்து படிக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் டைம் இருந்திருக்கு, அதனால் மேனேஜ் பண்ணிக்கலாம், தப்பில்லை. மற்றபடி படிச்சுக்கலாம். இப்போ வந்து உங்களுக்கு அந்த கேன்சல் ஆகிட்டு மறுபடியும் எக்ஸாம் எழுதுங்கிறது வந்து அது டைம் தான் கிடச்சிருக்கு, அதில் ஒன்றும் இது இல்லை. டைம் கிடச்சங்காட்டி நீ கொஞ்சம் ஃப்ரீயாக படிக்கலாம், நீ எக்ஸ்ட்ரா படிக்கலாம், தெரிஞ்சுக்கலாம். அதனால் வந்து நம்ம நாலேஜும் கெயின் பண்ணிக்கலாம். அந்த வகையில் அது கொஞ்சம் ப்ராஃபிட் தான். இப்போ அந்த நீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 3 மணி நேரம் 3.5 மணி நேரம் அதில் எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க? எவ்வளோ பேட்டர்ன் இருக்கும்? 180 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அதில் வந்து நமக்கு தெரிஞ்சது அட்டன் பண்ணுறேன்னு நினச்சி தான் படிச்சிருக்கேன், அதனால் அப்படியே சூலூர் தொகுதி வாகராயம்பாளையம் அரசு மேல்நிலைப்பள்ளியில் என் பொண்ணு படிக்குது. போன டைம் எழுதுனாங்க, அது பேப்பர் இஷ்யூனால ரத்து பண்ணி மறுபடியும் எழுதுறாங்க. இப்போ என் பொண்ணு இதுதான் ஃபஸ்ட் டைம் எழுது, அதனால் ப்ராப்ளம் இல்லைங்க. இதுக்கு முன்னாடி எழுதுனவங்களா எவ்வளவோ குழந்தைங்க மனசு விட்டுட்டாங்க, அதெல்லாம் ரொம்ப மன்னிக்க முடியாத குற்றங்க. இந்த பேப்பர் இஷ்யூ ஆகுதுன்னா அவங்களெல்லாம் மன்னிக்க முடியாத குற்றம் தான் கொடுக்கணும். ஆனால் குழந்தைய ரொம்ப ரிஸ்க் எடுக்கிறாங்க. அதே சமயம் 12th முடிச்சு இந்த சீட் கிடைக்கிறதும் 1 மார்க் 2 மார்க்கில் கட் ஆஃபில் போயிடும். இது தகுதி தேர்வு தேவை தான், இல்லைன்னு சொல்ல. இருந்தாலும் குழந்தைகளோட மனநிலைமையும் பார்க்கணும். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும். போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க, ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.